நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது அமர்வில் கல்வி நிதி தொடர்பாக காரசார விவாதம். அவைத் தலைவரின் இருக்கைக்கு அருகே சென்று எதிர்க்கட்சி எம்பிக்கள் குரல் கொடுத்ததால் அமளி. புதிய கல்விக் கொள்கையை ஏற்கவில்லை என்பதற்காக மத்திய அரசு நிதி விடுவிக்காததை ஏற்க முடியாது. பழிவாங்கும் நடவடிக்கை என்றும் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்றும் மக்களவையில் திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் பேச்சு. As a revengeful tool against the state government, which is actually affecting the education of the school children. So, the school education children. திமுக அரசு தமிழ்நாட்டு மக்களின் எதிர்காலத்தை அழிக்கிறது. மும்மொழி கொள்கை வைத்து அரசியல் ஆதாயம் தேடுவதாகவும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விளக்கம். This is unfortunate in the federal state. They are not committed to Tamil Nadu students. They are ruining the future of Tamil Nadu students. Their only job is to raise language passion. They are doing politics. பாஜக ஆளாத மாநிலங்களிலும் புதிய கல்விக் கொள்கை ஏற்கப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விளக்கம். PM ஸ்ரீ திட்டத்தில் தமிழ்நாடு அரசு தனது நிலைப்பாட்டை மாற்றியிருப்பதாகவும் குற்றச்சாட்டு. Government of India is giving financial allocation to PM portion. They are dishonest, my dear friends. They are dishonest. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக திமுக எம்பி கனிமொழி உரிமை மீறல் நோட்டீஸ். தமிழக எம்பிக்கள் அநாகரிகமானவர்கள் என மக்களவையில் பேசியது வருத்தமளிக்கிறது என கனிமொழி பேட்டி. We have issues with the NEP. It cannot be accepted in total, and the funds have to be released. And he's requested the funds to be released. So Tamil Nadu or the Tamil MPs from Tamil Nadu have never accepted. Okay. தனது பேச்சு வருத்தமளித்தால் அதனை திரும்ப பெறுகிறேன். மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேட்டி. செங்கல்பட்டு மாவட்டத்தில் கோத்ரேஜ் நிறுவனத்தின் புதிய உற்பத்தி ஆலையை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 515 கோடி ரூபாய் மதிப்பில் 1000 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் தொடக்கம். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே ஓடும் பேருந்தில் பள்ளி மாணவன் வெட்டப்பட்ட சம்பவம். 3 சிறார்களை கைது செய்து ஸ்ரீவைகுண்டம் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை. திருவண்ணாமலை அருகே நீலந்தாங்கல் பகுதியில் புதுச்சேரியை சேர்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளி வெட்டி கொலை. தப்பி ஓடிய மர்ம நபர்களை தீவிரமாக தேடும் வேட்டவலம் போலீசார். லண்டனில் தனது முதல் சிம்போனியை அரங்கேற்றி சென்னை திரும்பினார் இசைஞானி இளையராஜா. விமான நிலையத்தில் தமிழ்நாடு அரசு சார்பாக சிறப்பான வரவேற்பு. சிம்போனி இசையை அரங்கேற்றி தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல ஆசிய கண்டத்திற்கு இளையராஜா பெருமை தேடி தந்திருக்கிறார். இளையராஜா பெருமை மிக்க அடையாளம் என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு புகழார். தனது சிம்போனியை டவுன்லோட் செய்து கேட்கக்கூடாது.
82 வயதாகிவிட்டது, இனி என்ன பண்ண போகிறார் என்று நினைத்து விடாதீர்கள் என்றும் இளையராஜா பேட்டி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்தது. கிராம் 8050 ரூபாய்க்கும், சவரன் 64400 ரூபாய்க்கும் விற்பனை. தமிழ்நாட்டிற்கான 2025-26 ஆண்டில் நிழல் நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டது பாமக. தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை 50% உயர்த்தப்படும் என நிதிநிலை அறிக்கை. சென்னையில் 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி வழக்கில் கைதான SSI ராஜா சிங் மற்றும் சனி லாய்டுக்கு நிபந்தனை ஜாமீன். காவல்துறை தரப்பு வாதத்தை ஏற்று தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். அரக்கோணம் அருகே தனியார் டயர் தொழிற்சாலையின் ஒப்பந்த பணியாளர்கள் போராட்டம். பணி நிரந்தரம் கோரி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்த காவல்துறை அனுமதி மறுத்ததால் பதற்றமான சூழல். திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் பிரதான சாலையில் ஆம்னி வேன் மீது கார் மோதி விபத்து. ஆம்னி வேன் தூக்கி வீசப்பட்டு சாலையில் உருண்டோடும் பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் வெளியானது. சத்தீஸ்கர் மாநிலம் துர்க் மாவட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் பூபேஷ் பாகேலின் மகனின் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை. 7 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் பண மோசடி வழக்கில் அமலாக்கத்துறை திடீர் சோதனை. ஜப்பான் கிழக்கு ஃபுஜியில் இந்தியா ஜப்பான் கூட்டு ராணுவ பயிற்சி. கடந்த 24ஆம் தேதி தொடங்கிய கூட்டு பயிற்சி நேற்றுடன் வெற்றிகரமாக நிறைவு. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கார் மீது கண்டெய்னர் லாரி மோதி கோர விபத்து. 5 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழப்பு. சுனிதா வில்லியம்ஸ் வரும் 16ஆம் தேதி பூமிக்கு திரும்புகிறார். ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலத்தில் அழைத்து வரப்படுவதாக நாசா அறிவிப்பு. அர்ஜென்டினாவில் கொட்டி தீர்த்த கனமழையால் பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாக மாறியது. கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 16ஆக உயர்வு. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 94987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.